ஒரு கப் ரவை இருந்தால் போதும். நல்ல எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கேக் செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா எவ்வளோ பொடிக்க முடியுமோ பொடிச்சுக்கோங்க. வறுத்த ரவையாக இருந்தால் நல்லது. ஒரு கப் ரவைக்கு அரை கப் ஜீனி, அதையும் 2 ஏலக்காயை போட்டு பொடிச்சுக்கோங்க. நான் எசன்ஸ் எதுவும் போடலை, வெண்ணிலா பைனாப்பிள் எதுவும் போடலை. எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சதுனால அப்படி போட்டு இதுக்கு நல்லாவும் இருக்குது. 1/4 லிட்ரு பால் காய்ச்சி ஆறுனது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கோங்க. நல்லா சேர்ந்து வந்துடட்டும். இந்த பதம் பார்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கொஞ்சம் சாஃப்டானால் நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா நல்ல ப்ளஃபியாக பெருசாக வரும். இது 4 பேர் நல்லா சாப்பிடலாம். நல்ல ஜீனியும் ரவையும் கலந்து விட்டதுக்கப்புறம், பால் ஊற்றி கலந்ததுக்கப்புறம் 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில், அது கலங்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும். நல்லா கலக்கிக்கோங்க சேர்ந்து. அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. மிச்ச பால் இருந்தால் ஊற்றிக்கோங்க. 1/4 லிட்டரில் கூட தேவைப்பட்டாலும் நெகிழ்வு ஆக்கிக்கோங்க, ஊற்றிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. ஒரு டின்னில் ஆயில் அப்ளை பண்ணி பவுடர் டஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் பேப்பர்லாம் போடலை, பேப்பர் போட வேண்டியதில்லை. நல்லா வந்துடுது, ஒட்டாமல் வந்துடுது. கரெக்டான பதத்தில் இருக்குது. அப்படியே ஒரு டின்னில் ஊற்றி, சின்ன டின்னில் தான் ஊற்றிருக்கேன். மேலே பாதாம் ஸ்லைஸ் பண்ணி தூவியிருக்கேன். 180 டிகிரியில் 20 நிமிஷம் வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. இதே இது நீங்கள் ப்ரீஹீட் பண்ண வடைச்சட்டியில் ஒரு ஏதாவது ஈய பாத்திரமோ சில்வர் பாத்திரத்தில் கூட வைக்கலாம். இது நீங்கள் 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா இப்படி நல்லா வந்துடுது. இது 4 பேர் நல்ல திருப்தியாக சாப்பிட்லாம். வச்சும் சாப்பிட்லாம் 2-3 நாளைக்கு. அந்த நல்ல மொறுன்னு இருக்குது அந்த பாதாம், அதோடு சேர்ந்து அந்த ரவையோட ஃப்ளேவரோட, ஏலக்காய் ஃப்ளேவரோட சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்குது. எல்லோரும் வீட்டில் ரசித்து சாப்பிட்றாங்க. இது சிம்பிளானது, வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள், எளிமையாக செய்யக்கூடியது. நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.